அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு எறா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ எறா எடுத்து க்ளீன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக குழம்பு மசாலா, சீரகத்தூள்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் அந்த அப்படியே கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி வற்றி சுண்டி வரட்டும். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் எடுத்து நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு, நல்லா வற்றி வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அது இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அதை அப்படியே நல்லா வதக்கி விடணும். வதங்கி வர நேரத்தில் நம்ம இறா வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த தவால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அது ஃப்ரை ஆகி வரணும். அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு பருப்பு கடைஞ்சி வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். சஹருக்கு தான் இந்த சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தோம். அந்த எறா ஃப்ரையும், அப்பளமும், அதுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சதும் சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது காயல்பட்டினம் ஸ்பெஷல். பாய். அஸ்லாம்.